சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள 3726 வாக்குச்சாவடி மையங்களில் நாளை நடக்கும் வாக்குப்பதிவை வெப் ஸ்ட்ரீமிங் மூலம் நேரடியாக கண்காணிக்க சென்னை ரிப்பன் மாளிகையில் சிறப்பு கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விரிவா சொல்லுங்க. நாம் தற்போது பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியினுடைய அம்மா மாளிகையில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகள் 3, மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை உள்ளிட்ட 3 மக்களவை தொகுதிகளில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2 கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சட்டமன்ற தொகுதி வாரியாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பூத்துகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கண்காணிப்பு கேமராக்கள் இதன் மூலமாக இங்கிருந்தே கண்காணிக்கப்படுகிறது. இது பதற்றமான சாவடிகளாக 685 சாவடிகள் கருதப்பட்டிருக்கிறது. அவைகள் அங்கே பொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் இங்கிருந்தே அவர்கள் கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் இந்த பணியில சென்னை மாநகராட்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 19,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்க இப்போ தற்போது பார்க்கலாம், இங்க இருந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எத்தனை கவுண்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ கேமராக்கள் ஆன்லைன்ல இருக்கு, எந்தெந்த தொகுதிகள் அண்ணா நகர், ஆர்கே நகர், ஹார்பர் உள்ளிட்டவை எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இங்க இருந்து சிசிடிவி பார்க்க முடியுமா சார்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பூத்து வாக்குச்சாவடிகளில் எது போன்ற நிகழ்வுகள் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த ரிப்பன் பில்டிங்கினுடைய இந்த அம்மா மாளிகையிலிருந்தே பார்க்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஆடியோவும் அங்கே இருக்கக்கூடிய ஆடியோ பதிவுகளும் இங்கே கேட்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், தற்போது இந்த வாக்குச்சாவடியினுடைய நேரலை காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே போன்ற அந்த ஆடியோ சவுண்ட் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ஆடியோ பதிவுகளையும் அவங்க கேட்கக்கூடிய வகையில் இந்த பணியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பதற்றமான சூழலாக பார்க்கக்கூடிய பகுதிகளில் கண்காணிப்பதற்காக 1165 சிறப்பு அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மையத்திலிருந்தே அந்தந்த வாக்குச்சாவடிகளை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களை அளித்தமைக்கு நன்றி ரகுவரன். தமிழ்நாட்டில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளில் ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. சென்னையில் உள்ள 944 வாக்குப்பதிவு மையங்களில் 3719 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு மையங்களை கண்காணிப்பதற்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதேபோன்று வாக்காளர்கள் வரிசையில் நிற்க ஏதுவாக தடுப்புகள், வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள ஷாமியானா பந்தல் போடப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக சக்கர நாற்காலிகள், சாய்வுதளம் ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ட்ராங் ரூமிலிருந்து வாக்குப்பதிவு மையங்களுக்கு இயந்திரங்களை கொண்டு செல்ல துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னையை பொறுத்தவரை சுமார் 39 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர்.